இந்த நாளில் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவால் அன்பு கூறப்பட்ட குடும்பம். எல்லாரும் வாய் திறந்து சத்தமா சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவால், இயேசுவால் அல்ல, இயேசு கிறிஸ்துவால் அன்பு கூறப்பட்ட குடும்பம். இன்னொரு வாட்டி சொல்லலாமா? இயேசு கிறிஸ்துவால் அன்பு கூறப்பட்ட. நிறைய பேர் வாயில வரலையே, சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவால் அன்பு கூறப்பட்ட குடும்பம். அல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அல்லேலூயா. அன்பாயிருந்தார். ஒரு குடும்பம் பாருங்க, இது ஒரு குடும்பம். அக்கா, தங்கச்சி, தம்பி, அண்ணன், அக்கா, தங்கச்சி, யாரோ தெரியல, உறவு முறையில். ஆனா உறவு முறை குறித்து சொல்லப்படல. ஆனா எல்லாரும் யாரு? ஒரே குடும்பத்துல ஒரே வீட்டில் வாழ்ந்த 3 பேர். ஒரே வீட்டில் வாழ்ந்த 3 பேர். அவங்க 3 பேரை குறித்து வேதம் சொல்லுது. யார் அவங்க? மரியா, மார்த்தா. 1ஆம் வசனம் கூட சொல்லுது, மரியாளும் அவள் சகோதரியாக மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ள லாசரு என்பவன் ஒருவன் வியாதிப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவால் அன்பு கூறப்பட்ட குடும்பம். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது என்னன்னா, ஸ்தோத்திரம், என் கண்கள்ல இருந்து கண்ணீரா வந்து, ஆண்டவர் எப்படியா அந்த குடும்பத்தை நேசித்திருக்கிறார்ல. அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம படிக்கும் போதே நமக்கு என்ன வருதுன்னா, கண்கள்ல கண்ணீர் தான் வருது. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோசிக்கும் போது அந்த குடும்பத்தை குறித்து இப்படி யோசித்தேன். எப்படி யோசித்தேன்னு சொன்னா, எப்படி யோசித்தேன்னா, அந்த குடும்பம் எப்படி, ஒருவேளை வயசானவங்களா இருந்தாங்களா, எங்களை போல இல்லை ரொம்ப ஒரு வாலிபர்களா இருந்தார்களா, அல்லது சிறு பிள்ளைங்களா இருந்தார்களா, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள். யார் அவங்க? சொல்லுங்க பார்க்கலாம். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள். அவங்க தாய் தகப்பனை குறித்து அந்த இடத்துல இல்லை, சொல்லப்படவில்லை. அப்போ தாயுமாய் தகப்பனுமாய் அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் இருந்தார். வேதத்துல நம்ம ஆராய்ச்சி பார்த்தா 2 இடத்துல ஆண்டவர் அதிகமாய், 2 வீட்டிற்கு அதிகமாய் போய் இருக்கிறார். ஒன்று கப்பர்நாகுமுக்கு போகும்போது பேதுரு வீட்டுக்கு போவாரு. பெத்தானியாக்கு வரும்போது மரியாள் வீட்டுக்கு வருவார். மரியாள், மார்த்தாள், லாசரு வீட்டுக்கு வருவார். அல்லேலூயா. ஆமா, இந்த 2 வீடு ரொம்ப பிடிக்கும். ஆனா பாருங்க, ஒரு தகப்பனை போல இந்த 3 பேருக்கும் ஆண்டவர் காணப்பட்டார். அல்லேலூயா. ஒரு அனாதை போல அந்த குடும்பம் இருந்தது. அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது, அந்த பிள்ளைகளுக்கு என்ன இருந்தது, என்ன ஒண்ணுமே தெரியல. ஆனாலும் அவர்களை அடிக்கடி வந்து சந்தித்து போய்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அன்பு என்னைக்கே மாறாது. மனுஷன் அன்பு மாறி போயிடும். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு வருந்தும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பாதியில விடுறது கிடையாது ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாதி கால விடுறது கிடையாது. கொஞ்ச நாள் வாழ்க்கை விட்டுட்ட நீ பழிச்சுக்கணும் விடுறது கிடையாது. முடிவு பறிந்து அன்பு கூர்ந்தார் அடிமை வாழ்வடைய பாடினோம் அல்லவா? அல்லேலூயா. இயேசு அன்பானவர், குடும்பத்தை நேசிக்கிற ஆண்டவர். நம்முடைய குடும்பத்தை ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பாயிருக்கிறார்.
அன்றைக்கு மரியாள் மார்த்தாள் லாசருடைய குடும்பத்தின் மீது அன்பாய் இருந்தது போல இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவர் மீதும் இயேசு கிறிஸ்து அன்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. வாயை திறந்து நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அன்பு கூர்ந்தார். ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல ஒரு சுருக்கமான செய்தி கூட சொல்லலாம், அல்லது பெருக்கமான செய்தி கூட சொல்லலாம். கவனிங்க, இந்த குடும்பத்தை குறித்து நான் 2 காரியம் சொல்ல போறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்திற்கு, இந்த குடும்பத்தின் மீது எப்படி அன்பு கூர்ந்தார், அன்பு கூர்ந்ததுனால அந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சாரு. இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்துக்கு அன்பு கூர்ந்ததுனால, அந்த குடும்பத்தின் மீது அன்பு கூர்ந்ததுனாலே அவர்களுக்கு என்ன செய்தார். அல்லேலூயா. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவால் அன்பு கூறப்பட்ட அந்த குடும்பம் எப்படி இருந்தது? எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். அன்பு கூர்ந்தது இல்ல, அன்பு கூர்ந்ததுனால. சொல்லு, அன்பு, தேவ அன்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்துக்கு அன்பு கூர்ந்ததுனாலே அவர்களுக்கு என்னெல்லாம் செஞ்சாரு, அந்த குடும்பத்தை மட்டும் தான் நான் சொல்ல போறேன். அதே போல அன்பு கூறப்பட்ட அந்த குடும்பம் எப்படி இருந்தது அதை நான் உங்களுக்கு சொல்ல. ஃபர்ஸ்ட் அந்த குடும்பம் ஆண்டவருக்கு எப்படி இருந்தது, அந்த இயேசுவால் அன்பு கூறப்பட்ட அந்த குடும்பம் எப்படி இருந்தது. 11ஆம் அதிகாரத்துல, யோவான் 11ஆம் அதிகாரத்துல கூர்ந்து கவனிக்கும்படி அன்போடு பட்சமோடு பாசத்தோடு உங்களோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்ததுனால அந்த குடும்பத்துக்கு, யோவான் 11ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்ததுனால அந்த குடும்பத்துக்கு என்னென்னலாம் செஞ்சாரு சொல்லப்பட்டிருக்கு. அதே நீங்க யோவான் 12ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் ஆண்டவரிடத்துல எப்படி இருந்தாங்க. எந்த குடும்பம்? மரியாள், மார்த்தாள், லாசரு. இந்த குடும்பம், அந்த 3 பேர் கொண்ட இந்த குடும்பம் ஆண்டவரிடத்தில் எப்படி இருந்தது. 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த குடும்பம் ஆண்டவரிடத்தில் எப்படி இருந்தது அது முதல்ல உங்களுக்கு சொல்றேன். 3 பேரும் ஆண்டவரிடத்தில் எப்படி இருந்தாங்க. ஒரு குடும்பம்னு சொன்னா ஒன்னு ஒரு மாதிரி, இன்னொன்னு ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே எப்படிதான் இருக்கணும். முதலும் கோணை, முற்றும் கோணையா இருக்கக்கூடாது. எல்லாமே நேர்மையா இருக்கணும், நேரா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. முதலாவது மரியாள். மரியாள் எப்படிப்பட்டவளாக இருந்தால் 3 பேரை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கு. 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அருமையான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்தை படிங்க. பூசி போதுமா? கவனிங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போது மரியாள் விலையேற பெற்றேன். சொல்லுங்க, விலையேற பெற்றேன். கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அல்லேலூயா சொல்லுவோமே. பாதத்துல தொடச்சா எல்லாம் இருக்கட்டும், நம்ம நிறைய கேட்டுட்டோம். ஆனா இப்போ நம்ம சொல்ல போற காரியம் என்னன்னா, இந்த மரியாள் என்ன செய்தானா,
விலையேறப்பட்டதை ஆண்டவருக்கு கொடுத்தார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு நாளும் நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன்ல, அதனால எனக்கு எங்க விலையேற பெற்றதை என் பாதத்துல ஊற்றுன்னு சொல்லவே கேட்கவே இல்லை. ஒரு நாளும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அப்படி கேட்க மாட்டாரு. ஆனா நமக்கே உணர்வு வந்து நம்ம செய்யணும், என் மேல அன்பாக இருக்கிறாரே என் ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவணும். சொல்லுங்க, பவுல் சொல்லுகிறது போல அந்த அன்பு நம்மள என்ன பண்ணணும்? நெருக்கி ஏவணும். பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ண? நெருக்கி ஏவணும். அப்ப இவளுக்குள்ள நெருக்கி ஏவனதுனால ஒரு விலையேற பெற்ற தைலத்தையே கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துல ஊத்திட்டார். 5-6 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்தோத்திரம், அந்த தைலம் எவ்வளவு விலையா? 300 பணம். 300 பணத்துக்கு விற்று தரித்திற்கு கொடாமல் போனது என்ன? 300 பணம். எங்க 50 வருஷத்துக்கு முன்ன 100 ரூபாவே ஜாஸ்தி, 100 ரூபாவே ஜாஸ்தி. ஆனா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்பாக 300 பணம் எவ்வளவு விலை உயர்ந்த ஒரு காரியம். அல்லேலூயா. அப்படியே அடிச்சுக்குது போடுவாங்க கையில சுடுவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னது? விலையேற பெற்றவள். சொல்லுங்க பார்க்கலாம். விலையேற பெற்றவள். விலையேற பெற்றதை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவனுக்குன்னு கொடுத்துட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் பெரிய மெசேஜ்ன்றதுனால நான் அப்படியே கடந்து போறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த விலையேற பெற்ற ஸ்தோத்திர காரியத்தை நாமளும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், கொடுக்கணும். என்ன பண்ணணும்? விலையேற பெற்றது எதுவா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 5-6 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீகளும் 4ஆம் வசனம், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. சொல்லுங்க, விலையேற பெற்றது ஆண்டவருக்கு கொடுங்க. சொல்லுங்க, விலையேற பெற்றதை தேவனுக்கு கொடுங்க. அல்லேலூயா. என்ன பண்ண? சாந்தமும் அமைதியுள்ள எடுத்து பேசினுக்காத டென்ஷன் ஆகி இன்னைக்கு பிரச்சனை நிறைய என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீ தான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அமைதியா இருக்கிற ஆளுகிட்ட கூட நீ என்ன பண்ற? டென்ஷன் ஆகாத. எல்லாரும் தான் சொல்றேன், என்னை கூட தான். சாந்தமும் அமைதியுள்ள ஆவி. சொல்லுங்க, சாந்தமும் அமைதியுள்ள ஆவி விலையேற பெற்றது. சொல்லுங்க, விலையேற பெற்றதை ஆண்டவருக்கு கொடுங்க. விலையேறப்பட்டது ஆண்டவர் கொடுத்தா. அவகிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆச்சரியப்படுறார் ஆண்டவர். என்னையா அது? சாப்பாட்டுக்கு இல்லாத இந்த குடும்பம் இவ்வளவு அருமையான காரியத்தை எப்படி கொடுக்கறாங்க பாரு. அல்லேலூயா. பாருங்க, நீங்க அப்படியே நீங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை காட்டில விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். சொல்லுங்க பார்க்கலாம், விலையேற பெற்ற விசுவாசம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தை காண்பீங்க, விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவர்கிட்ட. விலையேற பெற்ற நல்ல சாந்தமா அமைதியுள்ள ஆவியை கொடுங்க, விசுவாசத்தை கொடுங்க. அல்லேலூயா. அவன் என்ன பண்ணானா, 300 பணம் எப்படி எடுத்து வச்சிருந்தாலோ ஆண்டவரை நேசிக்கிறவங்களை ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கொடு, பிடிச்சு வாங்க வேண்டிய, பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் மேல அன்பு, ஆண்டவர் ஒரு மனுஷனத்தில் அன்பு கூர்ந்தா அந்த அன்பை உணர்ந்துக்குவாங்க. என்ன பண்ணிப்பாங்க? உணர்ந்துக்கணும். அப்ப இவ முதல்ல பண்ணானா ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தபடியால் இவ விலையேற பெற்றதை ஆண்டவருக்கு கொடுத்தா. ஆமென்.
ரெண்டாவது, நான் கடந்து போகிறேன், ஏன்னா பெரிய மெசேஜ் என்றதுனால சுருக்கமாக சொல்லிடணும். 2ஆம் வசனம், யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். இப்போது மார்த்தாள் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? முதல் மரியாள், அப்புறம் மார்த்தாள். என்னதுமா? மார்த்தாள் என்ன செஞ்சாலா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செஞ்சாலா? பணிவிடை. அல்லேலூயா. என்ன செஞ்சாலா? பணிவிடையாவி. இந்த மார்த்தாள் என்ன பண்ணாலும் இவகிட்ட இருக்கிற ஒரு மிக அருமையான குவாலிட்டி என்னன்னா பணிவிடையாவி. எபிரேயர் 1:14 சொல்லப்பட்டிருக்கு பணிவிடையாவி. தூதர்கள் யார் அவங்க? பணிவிடையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அவர் என்ன பண்ணானா பணிவிடை செய்யறார். ஆமென். இந்த பணிவிடை ஆவி என்பது ரொம்ப மிக 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 முக்கியமான ஒரு ஆவி. பிரைஸ் தி லார்ட். அந்த குடும்பத்தை ஆண்டவர் அன்பு கூர்ந்ததுனால ஆண்டவர் வந்தவன ஆண்டவர் இருக்கட்டும், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு பார்த்துட்டு விட்டு இல்ல, ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சிட்டார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்றது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். லூக்கா 10:38 அதான் சொல்லுது. அந்த அம்மா என்ன பண்ணாங்களா? ஸ்தோத்திரம், பணிவிடை செய்யறாங்க. 10:38 என்ன சொல்லுது? பின்பு அவர்கள் பிரயாணம் பண்ணி போகையில் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். 40ஆம் வசனம் சொல்லுகிறது, மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து போதும். பற்பல வேலை செஞ்சாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பணிவிடை செஞ்சா. சொல்லுங்க பார்க்கலாம். அவளுடைய வேலை என்னதான்? சொல்லுங்கம்மா. அவளுடைய வேலை என்னதான்? பணிவிடை. நல்லா கவனிங்க. இந்த பணிவிடை செய்கிறவங்களை ஆண்டவர் உயர்ந்த நிலையில வைப்பார். இந்த பணிவிடை செய்யாம மேட்டிமையா திமிர் பிடிச்சி உட்கார்ந்துகிட்டு இருக்க ஆளை வந்தா உயர்த்தவே மாட்டார். நீ சாதாரண ஆளா இருந்தா கூட வாழ்க்கையில இந்த பணிவிடை ஆவி நமக்குள்ள வந்து நம்ம அதை செய்யும் போது எல்லார காட்டில உயர்ந்த நிலையில கொண்டு போய் நம்மை நிறுத்துவார். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பெருமையா ஒரு வேலை செய்யாம அப்படியே உட்கார்ந்துகிட்டு அப்படியே நிக்கிற ஆளை பார்த்தா உயர்த்த மாட்டார். என்ன பண்ண மாட்டாரு? சோத்திர யோசுவா யாத்ராகம புத்தகம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, யோசுவா என்னும் வாலிபன் மோசேக்கு பணிவிடைக்காரனா இருந்தானா. எடுத்து படிச்சிட்டீங்களா? யாத்ராகமம் 33:11 எடுக்கலாம் விட்டுரு, பரவாயில்ல. எடுத்துக்குள்ள வானம் சிநேகிதனோடு பேசுவது போல. ஏமா கவனிங்க, எல்லாரும் வசனத்தை கவனிங்க, விளையாடிக்கிட்டு இருக்க கூடாது. படிமா. திரும்பினான் வாலிபன் வாசரிப்பு கூடாரத்தை விட்டு. நல்லா கவனிங்க. ஒரு தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவனை கண்டுபிடிக்கலாம். தேவ பிரசன்னம், தேவ அன்பு. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தா, நான் ஆசரிப்பு கூடாரத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேலை செய்யாம வெட்டி செய்யாம இருந்தானா, எல்லா வேலையும் அந்த மனுஷன் தான் செஞ்சான். யாருக்கு? யாருக்கு? மோசேக்கு. இங்க இந்த சகோதரியும் மோசேக்கு எல்லா வேலை செஞ்சது யார்தான்? மோசேக்கு எல்லா வேலை செஞ்சது அவன். சார், இயேசுவுக்கு இவதான் எல்லா வேலையும் செஞ்சா. ஒரு சில கேரக்டர் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. என்னன்னா அந்த வேலை செய்கிற காரியம் வந்து அவங்களுக்கு அந்த பணிவிடை ஆவி அவங்களுக்குள்ள இருந்தா எல்லா இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணிவிடை செய்வாங்க.
ஒரு சிலர் சூப்பர்வைசர் வேலை தான் பார்ப்பாங்க. என்ன வேலை? சூப்பர்வைசர் வேலை தான். ஆனா பணிவிடைக்காரனை எவமெல்லாம் சூப்பர்வைசர் வேலை பார்த்தவெல்லாம் நீ அப்படியே இருறான்னு சொல்லிட்டாரு. இந்த எவன் பணிவிடை வேலை செஞ்சானோ அவனை தான் எல்லாரும் கடையில் தூக்கின்னு போய் மேலே வச்சாரு, மோசைக்கு அடுத்த ஸ்தானத்துல. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அதனால பணிவிடை செய்யுங்க, சபையில செய்யுங்க, நீங்க போகிற வர இடத்துலலாம் செய்யுங்க. பணிவிடை ஆவியா இருங்க, சபையில செய்யுங்க. முதல் ஆண்டவருக்கு பணிவிடை செய்யுங்க, உங்க குடும்பத்துக்கு பணிவிடை செய்யுங்க. அல்லேலூயா. அப்ப பணிவிடை ஆவி என்பது என்னன்னா ஒரு தாழ்மையின் ஆவி. தாழ்மையா இருக்கிறவங்க தான் பணிவிடை செய்ய முடியும். அல்லேலூயா. ஒருத்தங்க வியாதிக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பணிவிடை யாரு தான் செய்ய முடியும்? தாழ்மையா இருக்கிறவங்க தான் செய்ய முடியும். ஒருத்தங்க பலவீனமா இருக்கிறவங்களுக்கு கையிலாவை கொடுத்து கூட்டிட்டு போனோம்னா யாரு தான்? அன்னைக்கு நான் வரத்துக்கு போயிருக்கிறேன், அங்க ஒரு தாத்தா உள்ள வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. அங்க ஒரு அம்மா இருக்காங்க, பேரை சொல்லி அவங்கள கூப்பிடுங்க சொன்னா இவங்க போய் அவங்கள கூப்பிடுறாங்க. ஏன் என்ன ஆச்சா? எங்க கிட்ட அப்படி கத்துது அந்த அம்மா. மாமனாரை கவனிக்கிறதுக்கு அவர் என்னது? அவருக்கு என்னவா? நாங்க யாரு, நீ எங்க கிட்ட கத்துற? பணிவிடையா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஹாஸ்டல்ல காலேஜில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு என்ன தெரியுமா ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பல நாள் ரொம்ப உடம்பு சரியில்லை. அவன் ஆந்திராவில் படித்தான். ஆந்திராவில் படித்த பசங்க அவனை கவனிச்சாங்க. ஆனால் அவனுக்கு உடம்பு சரியாமல் ஆயிட்டான். அவனுக்கு துணி துவைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை போட்டுக்கிறதுக்கு. உடனே நான் கேட்டேன், எப்பா உன் ட்ரெஸ் எல்லாம் கொடு, நான் துவைச்சி தரேன். உன் ட்ரெஸ் எல்லாம் கொடு, நான் துவைச்சி தரேன். உடனே அவங்ககிட்ட அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிட்டு எல்லாம் துவைச்சி அயன் பண்ணல, துவைச்சி எடுத்துமா அவனுக்கு கொடுத்தேன். பணிவிடை செய்யும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர், பெரிய பாஸ்டர் உடைய வைஃப் இருக்காங்க. அமே நம்ம பாஸ்டமாவை சொல்ல, அந்த பாஸ்டமாவை சொல்றேன், அதே நான் சொல்ல. அமேன். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாமுவேல் தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செஞ்சான். ஏலிக்கு பணிவிடை செஞ்சான். தேவனுடைய ஆலயத்திலும் பணிவிடை செஞ்சான். சொல்லுங்க, தேவனுடைய ஆலயத்திலும் பணிவிடை செஞ்சான், ஏலிக்கும் பணிவிடை செஞ்சான். அதனால பணிவிடை ஆவிதான் யாரு? மார்த்தாள். சொல்லுங்க, பணிவிடை ஆவி. ஆண்டவரே எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கைகளை உயர்த்தி கேட்போம். ஆண்டவரே இந்த பணிவிடை ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. எல்லாம் கையை உயர்த்தி கேளுங்க. கையை நீட்டி குழந்தை பிடிக்கிற ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்படி கிடையாது, நல்லா கையை உயர்த்தி கேளுங்கம்மா. கேளு கேளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் சும்மா சல்யூட் அடிக்காது கொடுத்தார். 2 பேரும் சல்யூட். சரி, ஓகே. ஹல்லேலூயா, சல்யூட். வெரி குட், வெரி குட். சாமுவேல் என்ன பண்ணாரு? சின்ன குழந்தையாவே வச்சிருந்தாரு. சாமுவேல் ஒரு இடத்துக்கு போனா அந்த இடம் அதிரும். பணிவிடை செய்கிறவன தேவன் என்னைக்கும் சும்மா விட மாட்டாரு. அவனை படிக்காதவனா இருந்தாலும் சரி, பதவியில இல்லாதவனா இருந்தாலும் சரி, அழுக்கானவனா இருந்தாலும் சரி, அழகு இல்லாதவனா இருந்தாலும் சரி, பணிவிடை ஆவி உள்ளவனை நிச்சயமாய் தேவன் உயர்ந்த நிலையில கொண்டு போய் நிறுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவே. பணிவிடை செய்யாதவனை ஒரு நாளும் தூக்கி நிறுத்தவே மாட்டார். தேவனுடைய தூக்கி நிறுத்துதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமா? அல்லேலூயா. பணிவிடை செய்யணும். எல்லாரும் சபையில ஒரு காரியம் பணிவிடை செய்யணும். உங்க குடும்பத்துல யாருக்காவது உதவி செய்யணுமா? பணிவிடை செய்யுங்க. பெரியவங்களுக்கு, உங்க சொந்தக்காரருக்கு யாராவது உதவி செய்யணுமா? பணிவிடை செய்யுங்க. ஒரு சிலர் கேட்பாங்க நம்ம கிட்ட, எப்பா பணிவிடை எதுனா இது உதவி செய்யுங்களேன். நிச்சயம் செய்யுங்க. இல்லை என்னால் உதவி செய்ய முடியாது, எனக்கு பணம் இல்லை அப்படின்னா பணத்தினால அல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3வது காரியம்.
லாசரு மூணாவது அன்பு கூர்ந்தவன். கவனிங்கம்மா, தயவு செய்து கவனிங்க. அன்பு கூர்ற லாசரு, அன்பு கூறப்பட்ட லாசரு. சொல்ல, அன்பு கூறப்பட்ட லாசரு. பாருங்க, அந்த இடத்துல லாசருடைய காரியத்தை நீங்க பார்க்கணும். தயவு செய்து கவனிங்க. 9-10 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 9-10. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசரு காணும்படியாக வந்தார்கள். லாசரு நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமே. எங்க கவனிங்கம்மா, அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏனோ தானோ எவனோ செத்தான் இல்லை, எப்படி அவன் வாழல, தேவனுக்கு சாட்சியா வாழ்ந்தான். சொல்லுங்க பார்க்கலாம். சாட்சியான மனுஷனா வாழ்ந்தான். ஏன்னா ஆண்டவர் அங்க வந்திருக்கிறாரு. ஆண்டவர் வந்த இடத்துல அவன் இருக்கிறான். இங்க பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம் சொல்லுது, பிரதான ஆசாரியர்கள் லாசருவை கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எம்மில் அன்பு கூர்ந்ததாலே தம்மை தியாகம் செய்தார். ஆண்டவரத்தில் அன்பு கூர்ந்தார். இங்க பார்த்தீங்கன்னா லாசருக்கு நல்லா தெரியும், என்னை இயேசு கிறிஸ்து உயிர் தேட வச்சிருக்கிறாரு. இவனுங்கெல்லாம் என்னை கொலை செய்ய நினைக்கிறாங்க. ஆகினால நான் ஒளிஞ்சிக்க மாட்டேன். ஏசப்பாவுக்காக நான் போவேன். அல்லேலூயா. ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு போவேன். ஏசப்பா செயல்படுறதுக்கு நான் போவேன். என் நிமித்தம் நிறைய பேர் ஏசப்பா வந்து வரணும். அல்லேலூயா. என்னை கொண்டு எனக்காக தான் ஜனங்க வராங்க. நான் உயிரோடு எழுந்தேன் இல்லையா, என்னை பார்க்க தான் ஜனங்க வராங்க. அதே நேரத்தில் எனக்கு என்ன இருக்கு? அச்சுறுத்தல் இருக்கிறது, எனக்கு அபாயம் இருக்கிறது. ஆயினால் நான் போகிற இடம் எது? அல்லேலூயா. என்னை பாதுகாக்கிற, என்னை மரித்தோரில் உயிரோடு கூட எழுப்பின என் இயேசு என் கூட இருக்கிறாரு. நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. எனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவேன். பாருங்க, அந்த இடத்துல இயேசுவ ஆண்டவர் வந்து பார்த்தாங்க. அதே நேரத்துல இந்த லாசருவை பார்த்தவங்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவர் மேல விசுவாசம் வைத்தாங்க. அல்லேலூயா. மற்றவர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிற அளவுக்கு லாசரு காணப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ஜீவனை எதற்கு பிடிச்சு வச்சிருக்கிறோம்? எதற்கு இந்த ஜீவனை பிடிச்சு வச்சிருக்கிறோம்? ஐயோ எதனா நடந்துடுமோ, இந்த மாதிரி பயத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனா தேவனுக்காக, தேவனை விசுவாசிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? மற்றவங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு விசுவாசம் இல்லாதபடிக்கு நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நடத்தி காட்டுகிறோம். ஆனா இந்த லாசரு அப்படி கிடையாது. ரொம்ப அருமையானவன். அல்லேலூயா. அவர் லாசரு மூலமா ஏசப்பா நிறைய பேரை விசுவாசத்துக்கு கொண்டு வந்தார். சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ நான் வரமாட்டேன்பா, ஏசப்பா இருக்கிற இடத்துல வரமாட்டேன், நான் ஆதாயம் பண்ண மாட்டேன், என்னை கொண்டு மற்றவங்களுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அவன் நினைச்சிருந்தா ஆண்டவர் அவனுக்கு உயிரோடு எழுப்புந்த வேஸ்ட், செத்து போனா பண்ணிருக்கலாம். கவனிமா, நம்மளை கூட ரட்சித்ததை வேஸ்ட், என்ன ரட்சித்ததே வேஸ்ட். ஏன்னா ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணல? சொல்லுங்களேங்க. ஒண்ணுமே செய்யாததுக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல நம்ம அவனை மரித்தோர உயிரோடு எழுப்பதனால அவன் என்ன பண்றான்? அந்த இடத்துல போயிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல வந்திருக்கிறாரு. வந்த உடனே இவனும் போறான். அங்க பார்த்தீங்கன்னா தேவ மகிமை விளங்கியது. அங்க இடத்துல ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகிறது, விசுவாசம் உண்டாகிறது. அது போல நாமுக்கும் தேவன் மரித்த உயிரோடு எழுப்பி இருக்கிறார். பாவங்களினாலும் அக்கிரமங்களால் மரித்த நம்மை அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். பிரயோஜனம் என்ன? பிரயோஜனப்படுவேன். சொல்லுங்க. ஏசப்பா என்னையில் அன்பு கூர்ந்து இருக்கிறார். இந்த அன்புக்கு நான் பாத்திரவானா நடப்பேன். அல்லேலூயா.
முதல் மரியா விலையேறப்பட்டதை கொடுத்தா. சொல்ல, விலையேறப்பட்டதை. ஏனோ தானோ எதையோ கொடுக்கறதில்லை ஏசப்பாவுக்கு. நான் அவர் விலையேறப்பட்ட அன்பை எனக்கு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. விலையேறப்பட்ட அன்பை எனக்கு கொடுத்துட்டாரு. நான் அவருக்கு விலையேறப்பட்டதை கொடுக்க போறேன். அல்லேலூயா. எனக்காக தாழ்மையாய் வந்தார், எனக்காக இந்த உலகத்துல ஊழியம் செய்தார் இயேசு கிறிஸ்து. அவருக்காக பணிவிடை செய்ய போகிறேன். இயேசுவின் வேலையை பணிவிடை செய்ய போகிறேன். மூணாவது என்ன? லாசரு. அவன் நிமித்த அநேகர் விசுவாசம் உள்ளவர்களா மாறினாங்க. அச்சுறுத்தலை கவனிக்காம தேவனுடைய அன்பை மட்டும் கவனிச்சான். அல்லேலூயா. சரி, இப்ப என்ன? இப்போ 3 பேர் குறித்து நம்ம பார்த்தோம். யாரை பார்த்தோம்? இந்த 3 பேரும் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தின் மீது ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாரு? அன்பு கூர்ந்தார். எடுத்து படிங்க. 1:11 அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிச்சிடுங்க மறுபடியும். இயேசு நாத்தானிடத்திலும் அவளுடைய மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். சொல்லுங்க பார்க்கலாம். நாம சொல்லுவோம், ஐயா நான் உன்னை லவ் பண்றேன், அன்பா இருக்கிறேன்னு சொல்லி நிறைய வாலி பிள்ளைங்க சொல்லி கவுத்து விட்டு போயிடுங்க. இவன் சாவணும், அவன் சாவணும். நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே மகனே. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? கழுத்து அறுத்துக்கிறான். மகள் கழுத்து அறுத்துக்கிறான். என்னென்னமோ நடக்குது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினா கூட அடுத்தது என்ன பண்றானுங்க இவனுங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரர் பெண் வீட்டுக்காரன் வெட்டி கொண்டு போட்டுறான். இல்ல, ஆனா இங்க ஏசப்பா அன்பு கூறுன்னு சொல்லிட்டு அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமான பாட்டு மட்டும் பாடிக்கிட்டீங்களே. அவர் அன்புக்கு பாத்திரவான்களா அவர் அன்பை வெளிப்படுத்தினார். சொல்லுங்க பார்க்கலாம். அன்பை வெளிப்படுத்தினார். சிலுவையிலே நமக்காக அன்பை வெளிப்படுத்துகிறதுக்கு முன்பாக இந்த குடும்பத்திற்கு தம்முடைய ஊழியத்தின் மூலமாக, தம்முடைய கிரியின் மூலமாக அன்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உன்னிடத்துல அன்பு கூறுகிறார். ஆனால் நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த அன்பை வேற மாதிரி பயன்படுத்தி கூடாது. அந்த அன்பை உணர்ந்துக்கணும். நம்ம சிரிச்சுனுங்கிற சும்மாண்ணா தேவனுடைய வார்த்தை நினைச்சுதான் சிரிக்கிறேன்னு நினைச்சேன். இப்ப 5 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை காரியம்? அன்பு கூர்னதுக்கு 5 காரியம் சொல்லுங்க. 5 காரியம். 5 பஞ்சகாயம் 5. முதல் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அன்பு கூர்ந்ததுனாலே 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப யோவான் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குறதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவன் ஒரு மனுஷன் மீது அன்பு கூர்ந்தால் அவங்க மகிமை உள்ள ஆளா மாறிடும். தேவனை கவனிங்க, தேவனை மகிமைப்படுத்துகிற ஆளா மாறிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே வியாதியா இருக்கிறா வாங்கன்னு சொன்னோன்னு ஆண்டவர் அங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இல்லாமல் தேவ நாம மகிமைப்படுறதுக்காகவும் என்னுடைய நாம மகிமைப்படுறதுக்கு ஏதுவா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்துக்காக எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, என் மூலமா என்னிடத்துல நீங்க அன்பு கூறுறீங்களே, என் குடும்பம் மூலமா நீ மகிமைப்படுங்கப்பா.
சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல அவனுக்கு வியாதி வந்தது. வியாதியில அவன் என்ன பட்டான்னு சொன்னா, வியாதி வந்த என்ன பண்ணுவாங்க? துக்கப்பட்டு துயரப்படணும். ஆண்டவர் அங்க என்ன தெரியுமா சொல்றாரு? அது என்னவா மாறப்போகுது? மகிமையா மாறப்போகுது. சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் ஒரு மனுஷனிடத்தில் அன்பு கூர்ந்தா அவன் வாழ்க்கையில வருகிற துக்கம், வியாதி, பலவீனங்கள் எல்லாம் எப்படி மாறுனா மகிமையாய் மாறும். சொல்லுங்க, மகிமையா மாறும். அது இயேசுவுக்கு மகிமையா மாறும். அது பிதாவுக்கு மகிமையா மாறும். ஒரு நாள் அது என்ன பண்ணாதுன்னு சொன்னா கனவீனப்படுத்தாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் 11:40, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமையை காணும்படி செய்தார். அந்த மகிமை அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் காணும்படி செய்தார். இவங்க வாழ்க்கையில் அற்பமாய் எண்ணப்பட்ட இவங்க வாழ்க்கை, தன்னந்தனியாய் 3 பேர் மாத்திரம் இருக்கிற ஒரு வாழ்க்கை, இந்த மக்களுடைய வாழ்க்கையில யாரு அறியாத, உணராத, தேவைகள் சந்திக்கப்படாத, ஒன்றுமில்லாத இந்த மக்களுடைய வாழ்க்கையில உலகமே அறியத்தக்கதான ஒரு மகிமையுள்ள வீடாய் மாறிவிட்டது. எல்லாம் கையை சுத்துங்க. கையை சுத்த சொல். இங்கெல்லாம் அப்படியே கையை சுத்தாமலே உட்காந்துக்கிறீங்க. ஃபேன் சுத்தலைன்னா உங்க வீட்டுல கையை சுத்துங்க. அப்பப்போ சொன்னாதான் பரவாயில்ல. இதெல்லாம் ஒரு டெக்னிக் தான். டெக்னிக்கா? அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களுக்கு நம்ம பயந்து கொண்டு இருக்கலாம். ஐயோ, இது என்னவா நடக்க போதோ? இந்த 3 பேர் நினைச்சிருக்கலாம், ஐயோ எங்களுக்கு இருக்கிற ஒரே தம்பி, எங்களுக்கு இருக்கிற ஒரே அண்ணன், என்ன பண்றது தெரியலையே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது என்னவா மாறப்போகுது? நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு வருகிற பிரச்சனைகள் தேவனுக்கு மகிமையா மாறும். சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுக்கு மகிமையா மாறும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்பயுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அன்பு கூறுகிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு. ஆண்டவர் அன்பு கூர்ந்தார்னா அவர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். கேளுங்க, ஆண்டவரை ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் மகிமை வரல? உங்க குடும்ப வாழ்க்கையில மகிமை வரும். யோவான் 2:11 சொல்லுகிறது, இவ்விதமாய் முதலாம் அற்புதத்தை செய்து கானா ஒரு கல்யாணத்துல தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். சீசர்கள் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ரோமர் 8:18 சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் நல்ல எல்லாம் தெரிஞ்ச வசனம். ஹல்லேலூயா. இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. ஆமென். அந்த மகிமையா மாறிச்சு. சொல்லுங்க பார்க்கலாம், மகிமையாய் மாறினது. அப்போ ஒரு மனுஷன் குடும்பம், ஒரு குடும்பத்துல, ஒரு வீட்டுல, ஒரு வீட்டின் மீது, ஒரு குடும்பத்தின் மீது அன்பு வச்சா ஆண்டவர் அந்த குடும்பத்தையே மகிமையா மாத்திடுவார். சொல்லுங்க பார்க்கலாம். லாசருவை பார்க்க வந்துட்டாங்க. அந்த குடும்பத்தை தேடி எல்லாரும் வந்துட்டாங்க. என்னப்பா அது இவ்வளவு பெரிய காரியம் நடந்துச்சு உங்க குடும்பத்துல? எங்க கவனிங்க. அப்ப மகிமை வெளிப்படும். 2வது 11ஆம் அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார்கள் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொன்னார். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆண்டவருக்கு அந்த 3 பேரை குறித்து, அந்த குடும்பத்தை குறித்து அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். தெரியும், தெரியும், தெரியும். என் குடும்பத்தை குறித்து தெரியும், என் குடும்பத்தை குறித்து தெரியும், என் மனைவியை குறித்து தெரியும், என் மகளை குறித்து தெரியும், மகனை குறித்து தெரியும், என்னை குறித்து தெரியும். ஏன்னா ஏசப்பா என்னை நேசிக்கிறார், என் மீது அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா.
பாருங்க, அங்க 3ஆம் வசனம் சொல்லுது, ஏசப்பா கிட்ட சொல்லி அனுப்பும்போது என்னதான் சொல்லி அனுப்பிச்சாங்க? நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறதா சொல்லி அனுப்பிச்சாரு. வியாதி மட்டும்தான் தெரியும். அப்ப அவர் அங்க சொல்றாரு, லாசர் என்ன பண்ணிட்டான்? மரிச்சுட்டான். சொல்லுங்க, லாசரு மரித்து போனான். அப்போ என்னன்னா, தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனே அது கண்டுக்காத போல இருந்தாரு. எல்லாரும் நினைச்சிட்டாங்க, ஐயா அவர் வரல, அவன் மேல அன்பு இல்லை போல இருக்கு, அவர் வரல, அவருக்கு தெரியாது, அவர் வேண்டான்னு விட்டுட்டாரு. ஒரு நாள் நல்ல கவனிங்க, அவரை அவர் குடும்பம் நேசிக்கிற குடும்பத்தை, அவர் அன்பு கூறுற குடும்பத்தை ஒரு நாளும் அவர் மறக்கவே மாட்டாரு. அவர் சிந்தையிலே இருக்கும். அவங்க ஒவ்வொருவர் குறித்து அவங்களுடைய சிந்தையிலே அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. வியாதி வந்துச்சு, அதனால எல்லாம் நினைச்சாங்க ஏசப்பா வரேன்னு சொன்னாரு. இவங்க நினைச்சிருப்பாங்க, மார்த்தார் மாதிரி எல்லாம் நினைச்சிருப்பாங்க, ஏசப்பா எங்க மேல அன்பா இருக்கிறேன் சொன்னாரு. இப்ப எல்லாம் நடந்து போச்சு, இனி என்ன நடக்க போகுது? அவர் வந்து வியாதியை சுகமாக்கி இருக்கலாம், 4 நாள் ஆயிடுச்சு, என்ன நடக்க போகுது? அவர் இதுக்கப்புறம் வந்து என்ன பிரயோஜனம்? நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஏசப்பா என்னை குறித்து ஒன்றும் தெரியாது, என் வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் ஏசப்பாவுக்கு தெரியாது, என் வாழ்க்கையில நான் கஷ்டப்படுறது ஏசப்பாவுக்கு தெரியாது அப்படி நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். எல்லாம் அவருக்கு தெரியும். வியாதியா இருக்கிறதும் தெரியும். லாசர் வியாதியா இருக்கிறதும் தெரியும். அது மனுஷனால் அவருக்கு தெரிய வந்தது. ஆனால் இது வந்து அவர் அறிவினாலே, அவருடைய தெய்வீக தன்மையினாலே தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு பலன். சொல்லுங்க, எல்லாருக்கும் கிடைக்கிற பலன். அதனால தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம், அவருக்கு எல்லாம் தெரியும். சின்ன பிரச்சனையும் தெரியும், பெரிய பிரச்சனையும் தெரியும். சின்ன பிரச்சனையும் தெரியும், பெரிய பிரச்சனையும் தெரியும். தெரியும் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்க மாட்டாரு. ஆணி அடிச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருக்க மாட்டாரு. வருவார். சொல்லு, வருவார். ஆமென். யோபு 23:10 சொல்லுகிறது, நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். சொல்லுங்க பார்க்கலாம். என்னில் அன்பு கூர்ந்தார் இயேசு. என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். விசேஷமா என் வாழ்க்கையில் நடக்கிற தீமைகள் அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அதனால தீமை தெரியும். இந்த தீமைகளை நான் துவண்டு போவேன்னு தெரியும், உடஞ்சி போயிடுவேன்னு தெரியும், வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். அல்லேலூயா. ஆனா அவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. நீ அவர்கிட்ட கதறி, ஏசப்பா எனக்கு உதவி செய்யக்கூடாதா, நான் இப்போ கூப்பிட்டனே, ஒன்றும் செய்யாது போல இருக்கும். அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்காத போல இருக்கும், ஒன்றும் அவர் நம்முடைய வாழ்க்கையில தூக்கி நிறுத்தாது போல இருக்கும். ஆனா ஒரு நாள் வரும், எல்லாம் முடிஞ்சு போயிடும். சொல்லுங்க, எல்லாம் நல்லா மாறிடும். 2வது, அன்பு கூர்ந்தா நம்மை அறிந்திருக்கிறார். அன்பு கூர்ந்தவர் அப்படியே மறந்துட்டு கைவிட்டுட்டு கை கழுவிட்டு போகிற ஆண்டவர் கிடையாது. கரம் பிடித்து நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் சுக துக்கம் நன்மைகள் ஆசீர்வாதங்களை பங்கு பெற்று நமக்கு கூட இருப்பார். அல்லேலூயா. நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். 33ஆம் வசனம் 11:33. அவர்கள் அழுகிறதையும் அவரோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்தார். அல்லேலூயா. 33ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்தார். இயேசு கண்ணீர் விட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். 35ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். அதிலே 38ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு மறுபடியும் தனக்குள்ளே கலங்கி கல்லறைக்கு வந்தார். ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 தடவை அவர் கலக்கம், கண்ணீர். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அன்பு கூறுகிறது உண்மை. ஆமா, இப்ப இதெல்லாம் பாருங்க எப்படி இல்லை. நான் ஒன்றத்தில் அந்த குடும்பத்தின் மீது அன்பு கூர்ந்தோன்னு சொல்லிட்டு அவங்க துக்கப்படும் போது, அவர் தேவனா இருக்கிறதுனால அவர் அவங்க துக்கம் மாறப்போகுதுன்னு தெரிஞ்சு கூட, மாற்ற போறன்னு தெரிஞ்சு கூட அவர் சந்தோஷமாக இருந்தாரு.
ரோமர் 12:15 அதான் சொல்லுது. என்ன சொல்லுது? அழுகிறவங்களோடு அழுங்க, சந்தோஷப்படுறவங்களோடு சந்தோஷப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்பு புரிஞ்சுக்கிட்டாதான் இதெல்லாம் உனக்கு புரியும், இல்லைன்னா புரியவே புரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா 3 இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழுகிறார். ஏன் அங்கே அழுதாருன்னு சொன்னால் இவருக்கு தெரியும். என்னன்னா அங்கே 38ஆம் வசனத்தை 31ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா ம் 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 அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ மூணாவது என்னன்னா இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கலங்கினார், இயேசு கலங்கினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி கலங்கினார்? எதுக்கு கலங்கினார்? யாருக்கு கலங்கினார்? தம் அன்பு கூறுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கலங்குவார். அல்லேலூயா. யாருக்கு கலங்குவாரு? நீ அவர்த்துல நீ அந்த அன்பை உணர்ந்தீனா, நீ செயல்பட்டினா, உனக்காக அவர் கலங்குவார். சொல்லுங்க. உனக்காக நீ கலங்கினா உன் கூட அவர் கலங்குவார். நீ கண்ணீர் விட்டா உன் கூட அவர் கண்ணீர் விடுவார். இல்ல, நம்ம அநேக நேரத்தில் நம்ம கண்ணீர் விடும்போது நம்ம அப்பா அம்மா கூப்பிடுறோமா இல்லையா? கூப்பிடுறோமா இல்லையா? உண்மை, அது கூப்பிடுறது நியாயம்தான். ஆனா நல்ல கவனிங்க, ஸ்தோத்திரம். அது கூப்பிடுறதுக்கு முன்னே அவர் நம்ம அப்பா அம்மாவை காட்டிலும் உயர்ந்தவராக இருந்து நமக்காக நம்முடைய துக்கத்திலே பங்கு பெற்று, நம்முடைய வியாதியிலே பங்கு பெற்று, நம்முடைய எல்லா சூழலிலும் பங்கு பெற்று நமக்காக கண்ணீர் விடுகிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அந்த 3 பேர் கண்ணீர் விட்டாங்க. அங்க யூதர்களா கண்ணீர் விட்டாங்க. அந்த கண்ணீர் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தவர் அவர் அப்படியே உடைந்து அழுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அதுதான். சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைய நேரத்தில் நம்ம ஆண்டவரை கண்ணீர் வைக்கிறதே வேற மாதிரி இருக்கு இல்லையா? ஆண்டவர் நம்ம மேல் அன்பு வச்சு நம்ம நேசிக்கிறதுக்காக கண்ணீர் வடிக்கிறாரா அப்படின்னு பார்த்தா தெரியல. ஆனா உண்மை இயல்பு, நமக்காக ஆண்டவர் கண்ணீர் வடித்து விட்டார். அவன் சரி. அதனால 3வது காரியம் என்னன்னா இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். முதல் என்ன? நம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். 2வது என்னை குறித்து அவருக்கு அறிந்திருக்கிற ஆண்டவராக இருக்கிற, என் குடும்பத்தில் பிரச்சனை அறிந்திருக்கிறார். 3வது இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன பண்ணாரு? கண்ணீர் விட்டார். அந்த குடும்பத்துக்கு கண்ணீர் விட்டார். சொல்லிருங்க, அந்த குடும்பத்துக்கு கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்ட உடனே அந்த கண்ணீர் ஜபத்தை, மாத்தால் அழுத ஜபத்துக்கு பிதா பதில் கொடுத்தாரோ இல்லையோ, மரியாள் அழுத ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து அழுத ஜபத்துக்கு நிச்சயம் உண்டு, பதில் உண்டு. ஹல்லேலூயா. 4வது பாருங்க, ஸ்தோத்திரம். 11:7-8 டக்குன்னு முடிக்க போற. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாம் சுருக்கமா போயிட்டு இருக்கேன். ஆமா. அதற்கு பின்பு நோக்கி மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீசர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர்கள் உம்மை கண்ணெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவரிடத்துக்கு போகலாமா என்றார்கள். நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா,
இந்த மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வராரு. என்ன பண்ணாரு? மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வராரு. பாருங்க, வர்றதுக்கு என்னன்னா அங்க தடை இருக்கு. என்ன இருக்கு? என்ன தடை பாருங்க. நீங்க 10:39 படிச்சு பார்த்தீங்கன்னா, யோவான் 10:39, இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள், அவரோ அவள் கைக்கு தப்பி. அல்லேலூயா. ஏற்கனவே அந்த இடத்துக்கு போனா அவர் என்ன பண்ணாங்க? கல் எடுத்து கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவர் என்ன பண்ண? கைக்கு தப்பி என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. இப்ப மறுபடியும் அதே இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. எந்த இடத்துக்கு? கல் எடுத்து அடிக்க நினைச்சாங்களே அதே இடத்துல தான் யார் இருக்கிறாங்க? லாசரு குடும்பம் இருக்கு. லாசரு மரித்த இடமும் அதுதான். அந்த இடத்துக்கு தான் போனோம், அந்த வழியா தான் போனோம், அந்த ஊருக்கு தான் போனோம். ஆனா பாத்தீங்கன்னா இவனுங்க கல் எரிஞ்சதை குறிச்சு கவலைப்படல. அல்லேலூயா. அவனுங்க காயப்படுத்துவாங்கன்னு சொல்லி கவலைப்படல. என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய போனார். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. ஆமா, நான் எதை சொல்றேன்னா, இந்த இடத்துல இந்த காரியத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக இருந்து, மனித தன்மை உள்ளவராக இருந்து, ஸ்தோத்திரம், அந்த இடத்துல வர்ற பிரச்சனை குறித்து கவனிச்சு தனக்கு வரப்போற பிரச்சனை குறித்து அவர் கவனிக்காம, ஏற்கனவே வந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை மறுபடியும் அந்த இடத்துக்கு போனா வரும்னு சொல்லிட்டு அவர் அறிந்து, அந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் போய் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்வேன்னு சொல்லி வந்தார். அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. பாருங்க, நீங்க அதிலே 16ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, தீதிமு சொல்றாரு, அப்பொழுது தீதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் பாருங்களேன். எங்க மரிக்கிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போறாரு. மரித்து வந்து உயிரோடு கூட எழுப்ப போறாரு. உயிரோடு கூட எழுப்ப போகிற பார்த்து என்ன பண்ண தோமா என்ன சொல்றான்? மரிக்கும்படி வா. ஏற்கனவே இப்பதான் கல் எடுத்து அடிக்க வந்தான், இப்ப மறுபடியும் அதே இடத்துக்கு போறோமே. ஆண்டவர் கவலைப்படவே இல்லை. இவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப இங்க கல் அடிச்ச உடனே அவர் என்ன பண்ணாரு? அவங்க கைக்கு தப்பி போனாரு. போன உடனே மறுபடியும் இங்க வந்து ஊழியம் செய்யணும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? கட்டாயமா தெரியும். நிச்சயமா நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு உதவி செய்கிறதுக்கு எந்த தடை வந்தாலும் அந்த தடையை மீறி ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். புரியுதா உங்களுக்கு? பயப்படவே இல்லை. அதை விட்டுடலாம். அவருக்கு பயம்லாம் என்ன சொல்லலாம்? ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு பயப்படுற பயம்தான் நமக்கு தேவை. அப்போ இந்த எல்லையை தாண்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா அந்த ஊழியத்துக்கு வந்தார். அல்லேலூயா. ஆமென். தடையெல்லாம் தாண்டி எந்த தடை வந்தாலும் சரி, தடையை மீறி ஆண்டவர் செய்வார். ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளா நமக்கு இது காணப்படட்டும். அல்லேலூயா. இது எனக்கு காணப்படட்டும். ஆமென். எல்லா தடைகளை மீறி தேவன் எனக்கு அற்புதம் செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா தடைகளை மீறி இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. தேவனுடைய அற்புதத்தை நான் காண போறேன். தடைகள் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் அந்த தடை இருக்கு, இந்த தடை மீறி என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு இருக்கலாம். அந்த தடையை மீறி, தடைக்கு பயப்படாம, தடையை தகர்த்து போட்டு தடையை கொண்டு வர ஆளுடைய சிந்தனையெல்லாம் மாத்தி சொல்லு, மாத்தி இல்லையா? அவர் சொல்றாரு, எல்லாம் பயப்படுறாங்க சீசர்லாம். எப்பா ஐயா நம்ம அங்க போறோமே, இப்ப என்ன பண்றது? இப்ப நம்ம மறுபடியும் கல் அடிப்பான்ல. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னது பகலுக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு? 12 மணி நேரம் இருக்குயா. அல்லேலூயா. எத்தனை மணி நேரம் இருக்கு? அல்லேலூயா. இயேசு பிரதியுத்தரமாக பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? அவருடைய சிந்தனை அப்படியே மாத்திட்டார். யாருடைய சிந்தனை? அவர் வர்றது சீசருடைய சிந்தனையா? யாருடைய சிந்தனை? யார் கல் எடுத்து அடிச்சது? யூதருடைய சிந்தை அப்படியே மாத்திட்டாரு. அவரை பார்த்திருப்பானுங்களா? பார்த்திருக்க மாட்டானுங்களா? பார்த்திருப்பானுங்க. ஆனா அவர் என்ன பண்ணார்னா அந்த சிந்தனை அப்படியே மாத்திட்டு அவரை பார்த்தும் பார்க்காத மாதிரியே போயிட்டானுங்க. இங்க வந்து அற்புதம் செஞ்சுட்டு போயிட்டார் அவர். அல்லேலூயா சொல்லுவோமே. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு ஒரு குடும்பத்தில் அன்பு கூர்ந்தா என்ன நடக்கும்? கடைசியில 17ஆம் வசனம் சொல்லுகிறது. 11:17. இயேசு வந்தபோது கல்லறையில் வைக்கப்பட்டு
4 நாள் ஆயிற்றே, ஹல்லேலூயா, 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, நாரினது மாறி உயிரோடு எழும்பினது. நாரினது சொல்லுங்க, நாரினது மாறி உயிரோடு கூட எழும்பினது. நாரி போன லாசருடைய சரீரம் உயிரோடு கூட எழும்பினது. அந்த அம்மா சொல்றாங்க, 39ஆம் வசனம், 4 நாள் ஆயிற்றே நாருமே. சொல்லுங்க பார்க்கலாம், 4 நாள் ஆயிற்றே, இப்பொழுது நாருமே, இப்பொழுது நாருமே, 4 நாள் ஆயிற்றே. அல்லேலூயா. இயேசு வல்லவர், இயேசு நல்லவர். 4 நாளானா என்ன, நாற்றம் எடுத்தால் என்ன, இயேசு சிருஷ்டிகர்த்தர். நீ 4 நாளானாலும் சரி, 40 நாளானா, 40 வருஷமானாலும் சரி, மரித்து கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு பின்பு, 2000 ஆண்டுகளுக்கு பின்பு மரித்த சரீரங்களை உயிரோடு கூட எழுப்பினவர் இயேசு இல்லையா? இருக்கா? அவர் உயிர் தெழும்போது அவருக்கு முன்பாக மரித்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, முற்பதாக்களை எல்லாம் உயிரோடு கூட எழுப்பினவர் ஆண்டவர். அந்த உயிர் தெழுந்த வல்லமை என்ன பண்ணுது? எலும்பு கூட இல்ல, எலும்பு கூட இல்லாத ஒரு நிலையில உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. உயிரோடு கூட எழுப்பினார். 4 நாள் தானையா, வெறும் 4 நாள் தானையா, 4 நாள் தானையா. அல்லேலூயா. நாரி போன வாழ்க்கையை மாற்ற தேவனால் முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எழுப்புதல், நம்முடைய ஆண்டவர் எழுப்புகிறவர். 44ஆம் வசனத்தை படிங்க, முடிச்சிடலாம். மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. போதும், மரித்தவன் உயிரோடு கூட வந்தான். சொல்லுங்க, உயிரோடு கூட வந்தான். மரித்தவன் உயிரோடு வந்தான். நாரி போனதை மாற்றினார், உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து பந்தி இருக்கிறாரு, கூடவா அவனும் பந்தி இருக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பாதிப்பும் இல்லை, நாரி போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்ல, எல்லாரும் இயேசுவோடு கூட அவனும் இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனிடத்துல, அந்த குடும்பத்தில் அன்பு கூர்ந்தா அவன் மகிமையா மாற அந்த குடும்பம். சொல்லுங்க, மகிமைப்படும். பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீக்கி அவங்க மூலமா தேவநாம மகிமைப்படும். 2வது, தேவனுக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சின்ன பிரச்சனையும் தெரியும், பெரிய பிரச்சனையும் தெரியும். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையை மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. 3வது பார்த்தோம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை போல நம்முடைய சொந்தக்காரரா, நெருங்கின சொந்தக்காரரா இருக்கிறார். அல்லேலூயா. பிழைக்க வைக்க முடியும் தெரியும், பிழைச்சிடுவான்னு தெரியும். நம்ம சொந்தக்காரரா, அப்பாவா இருக்கிறதுனால நம்ம கூட சேர்ந்து அழுகிறார். அல்லேலூயா. நம்ம கூட சேர்ந்து அழுகிறார். அல்லேலூயா. வீட்டில் துக்கம் வரும்போது ஸ்தோத்திரம்னா, நம்ம அப்பா எப்பேற்பட்ட துக்கத்தில் நமக்கு உதவி செய்ய முடியாது, இந்த பரம அப்பா நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கடைசியா நம்ம பார்த்தோம், 4வது நம்ம பார்த்தோம், ஸ்தோத்திரம், அவர் பிரச்சனை, அவருடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீக்கி, அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. உதவி செய்வார். கடைசியாக நாம் பார்த்தோம், நாரி போன சரீரத்தை மீட்டு எடுத்து உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், அன்பு கூர்ந்த இயேசு இன்னும் கூட என் வாழ்க்கையில் அன்பு கூர்ந்திருக்கிறார். எல்லாரும் எழுந்திருப்போமே. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். என் மேல அன்பு கூர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லாம அன்பு கூர்ந்து